தொடர் விடுமுறை காரணமாக கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 மாத காலமாக வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதனால் ஈரோடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு முறையும் நீர்நிலைகளை நோக்கி தஞ்சமடைந்து வருகின்றனர். இதில் முக்கிய இடமாக கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையானது சுற்றுலா பயணிகளின் ஒரு புகலிடமாகவே விளங்கி வருகிறது. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையானது 300 மீட்டர் நீளத்திற்கு சுமார் 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் ஒரே நேரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதாலும் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமே சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் தற்பொழுது பாத்தீங்கன்னா கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போன்று கர்நாடக மாநிலம் மைசூர், பெங்களூர் உள்ளிட்ட போன்ற நகரங்களில் இருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இதற்கு காரணம் குறைந்த செலவில் இந்த அணையை ஒரு முழு விடுமுறை நாளே கழிக்க முடியும் என்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த அணையில் அருவி போல் கட்டும் தண்ணீரானது ஒரு குளிர்ந்த ஐஸ் தண்ணீர் போன்று இருப்பதாலும் இந்த அணையை விட்டு வெளியேற மனம் இல்லாமல் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். அதே போன்று அணையின் மேல் பகுதியில் உள்ள பூங்காவில் குழந்தைகளுடன் பெண்களும் குழந்தைகளாக மாறி உற்சாகமாக விளையாடியும் குடும்பமாக அணையின் மேல் பகுதியில் உள்ள பவானி ஆற்றங்கரையில் பரிசல் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பரிசல் பயணமானது பவானி ஆற்றங்கரையில் கொடிவேரி அணையை சுற்றிலும் சுமார் ஒரு மணி நேரம் அளவிற்கு அந்த கரையோரமாக மரங்கள் அடர்ந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்வது வெளியூரில் இருந்து வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு உற்சாகமான மனநிலையும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் தருவதால் இந்த பரிசல் பயணத்திற்காகவே இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அதே போன்று கடற்கரை போன்ற மணல் பரப்பும் இங்கு அந்த அணையின் கீழ்ப்பகுதியில் இருப்பதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உற்சாகமாகவும் இந்த விடுமுறையை கழித்து வருகின்றனர். அதே போன்று இங்க வரக்கூடிய சுற்றுலாவிலிருந்து பிடிக்கப்படும் சுவையான மீன் வகைகள் மற்றும் செய்யப்படுவதாலும் இங்க வரக்கூடிய சுற்றுலாவையுமே குடும்பத்துடன் குறிப்பாக சொல்லாயில் ஒரு முழு விடுமுறையை கழிக்க முடியும். காரணம் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணத்துறை சார்பில் 5 ரூபாய் மட்டுமே கட்டணமாகுவதாலும் மிக குறைந்த செலவிலை எண்ணிக்கையினால் கணிசமாக அதிகரித்து வருகிறது. 10,000க்கும் மேற்பட்டோர் இங்கு அணையில் திரண்ட அணையில் குளிப்பதற்கு இடமில்லாத சூழலுக்கு அணையை விட்டு வெளியேற மனமில்லாத அருவி போன்ற தண்ணீரில் குளித்து வருகின்றனர். அதை பயணிகள் வருகை பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அணையை விட்டு வெளியேற்றப்பட்டும் பெண்கள், குழந்தைகள் குளிக்கும் இடங்களிலும் பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளும் பொதுப்பணியினர். ரமேஷ், விவரங்களுக்கு நன்றி. இதேபோல் கன்னியாகுமரி மரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர். தொடர் மழை என்பது விட்டு இதன் காரணமாக கோதை ஆற்று இதன் காரணமாக கடந்த 3 வாரத்தில் வெள்ளம் தற்போது வெள்ளை பசு பிடிப்பதை போன்று ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக வெள்ளை அருவியில் இந்த அருவியில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து வருகின்றனர். இந்த திருப்பரப்பு அருவியில் தற்போது சீதோஷ்ண நிலை என்பது இதமாகவும் கண்களுக்கு பார்ப்பதற்கு அருமையாகவும் இருந்து விடுகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் இந்த அருவியில் குளிப்பதோடு மட்டுமில்லாமல் அருகில் உள்ள படகு சவாரியும் சென்று அருகில் உள்ள அந்த நீச்சல் குளத்தில் சிறுவர் நீச்சல் குளத்தில் குளித்தும் செல்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் மழை பெய்து வருகிறது. மழை பெய்ததன் காரணமாக மழையையும் அந்த திருப்பரப்பு அருகில் குளிக்கின்ற மக்கள் அனுபவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.